படிங்க. ஓகே. ஸோ அந்த சிக்ஸ்த்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். மதிரேவ மோக ஜனகः கः. ஆன்சர் வந்து ஸ்நேகः. ஸோ மதிரேவ இஸ் மதிரா பிளஸ் இவ மதிரேவ குணசந்தி ஆ பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு ஏ வருது. மதிரானா கல்லு மாதிரி. மோக ஜனக மோகஸ்ய ஜனக கக எது வந்து மோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு கேக்குற. ஸ்நேகக ஸ்நேகனா பற்றுன்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல. தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா சேம் மீனிங் கொடுக்குது பாருங்க. பற்றுதல்னா என்ன அர்த்தம்? ஒட்டுதல். ஸ்நேகம் ஸ்னிக்தாத்து. ஸ்னிக்னா ஒட்டிக்கிறதுன்னு அர்த்தம். தைலம் ஸ்நேகத்துக்கு வந்து தைலத்துக்கு கூட ஸ்நேகம்னு சொல்லுவா. அதனால சான்ஸ்கிரிட்ல பசை மாதிரி ஒட்டிக்கிறது பத்தியில அதனாலதான் அது வந்து ஸ்நேகா அப்படின்னு. ஸ்னிக்யதே இது ஸ்நேகா. ஸ்னிக்தாத்துவோடதுல இருந்தா அது டிரைவாகுது. அந்த கஞ்ச் பிரத்யம் வந்து ஸ்நேகன் ஆகுது. ஸோ என்னத்துல எல்லாம் ஸ்நேகம் எப்படி வருது அந்த ஸ்நேகம் அப்படின்னு கேட்கனா மோஸ்ட்லி நம்மளோட இந்திரியங்களாலதான் வருது. தர்ஷனே ஸ்பர்ஷனே ஷவனே பாஷனே பாக்கிறதுனால, தர்ஷனே ஸ்பர்ஷனே ஒரு தொடர்றதுனால ஒரு விஷயங்கள்ல, ஷவனே கேட்கறதுனால, பாஷனே பேசுறதுனால. சோ அப்ப அந்த மாதிரி ஆர்த்தே மனசு எப்படி இருக்கு சில சமயங்கள் அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டனா எത്ര அந்தரங்கம் திரவந்தி மனசு அப்படியே உருகி போறது பத்தேல அதுதான் ஸ்நேகம். நமக்கு அதாவது என்ன அர்த்தம்? we are becoming attached to that வஸ்து. சில வஸ்துவை பாக்குறதுனால, சில வஸ்துவை தொடர்றதுனால, சில வஸ்துவை கேட்கறதுனால, வாசனை இந்த ஒண்ணு விட்டுட்டேன் சொல்ல போனா டேஸ்ட் பண்றதுனால, அதனாலயும் நமக்கு ஸ்வீட்ஸ்னா சாப்பிட்றதுனால, ட்ரெஸ்ஸஸ் பசங்களும் பாக்குறது அதால, இந்த சினிமா எல்லாம் கேட்கறதுல வரும் பாக்குறதுலயும் வரும், பேசுறதுல சிலர் பேசி பேசி மனசை கவர்ந்துடுறோம். சோ எத்திர அந்தரங்கம் திரவந்தினா உருகி போயிடுறதோ அதுதான் ஸ்நேகம் அப்படின்னு. இது வந்து திஸ் இஸ் அ டெஃபினிஷன் ஃபார் ஸ்நேகா. சோ ஸ்நேகம் எப்படிப்பட்டது? பற்றுனா என்ன பண்ண அது என்னத்தை தான் கொடுக்கறது ஃபைனலா அப்படின்னு பார்த்தோன்னா துக்க மூலத்துவம். இட் கிவ்ஸ் ஒன்லி துக்கம். துக்கத்துக்கு மூலம்னா என்ன? திஸ் இஸ் அ ரூட் ஃபார் துக்கம். துக்கசிய மூலத்துவம், துக்கத்துக்கு காரணமா இருக்கிறது இதுதான். ஸ்நேகம் கடைசியில நமக்கு என்னத்தை கொடுக்கறது அப்படின்னு கேட்டனா பயத்தை கொடுக்கறது. ஏன் பயம் அப்படின்னு கேட்டனா நம்ம ஒரு விஷயத்துல பற்று வைக்கிறோம். எதனால பயம் வரும் அப்படின்னு கேட்டனா அந்த விஷயத்த பார்க்க முடியாதோ, பேச முடியாதோ, தொட முடியாதோ, அனுபவிக்க முடியாதோ. ஒன்ஸ் ஒரு பற்று வந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து செப்பரேஷன் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். That is why we try to please them also to some extent. ஒன்ஸ் வந்து நமக்கு ஒரு அந்த வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து அந்த ஒரு கலக்கத்தை கொடுக்கறது. எப்பவுமே அது ஒரு கலக்கம் தான். ஸோ பற்று தான் எப்பவுமே. ஆசை அறுப்பின்னு ஏதோ தமிழ்ல கூட ஒரு ஸ்லோகம்லாம் சொல்லுவா இல்லையா? ஸோ ஈசனோடு வரும் ஆசை அறுப்பின்னு அது கூட வரும். அது எது எல்லாத்துமேலயும் பற்ற விடணும். சோ ஸ்நேகம் கட்சியில என்ன கொடுக்கறது நமக்குன்னு கேட்டனா பயத்தையும் துக்கத்தையும் தான் கொடுக்கறது. ஓகே. சோ அடுத்தது இதுல இருந்து ஒரு கொட்டேஷன் நம்ம ஃபாலோ பண்றவர் சொன்னாரு, ஸ்நேக மூலானி துக்கானி. சோ இந்த துக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா துக்கத்தோட அப்ஜெக்டிவ் வந்து ஸ்நேக மூலானி. ஸ்நேகத்தோட ரூட்டு தான் வந்து துக்கம். அதாவது என்ன ஸ்நேகத்தால கிளம்புறதுதான் இந்த துக்கங்கள். அதனாலதான் இந்த எல்லா தஸ்மின் தியக்தே. சோ அந்த விஷயத்தை இஃப் யூ கெட் ரிட் ஆஃப் இட் தஸ்மின் தியக்தே மகத் சுகம் பவதி. அல்டிமேட் சந்தோஷம் சுகம் வந்து நிச்சயமா நமக்கு கிடைச்சிடும். அப்ப நமக்கு எதுல நம்ம பற்று வைக்கணும்? மனுஷன் வந்து பை நேச்சர் வந்து எப்படின்னு கேட்டனா அவனுக்கு ஏதாவது ஆலம்பனம் தேவையா, ஹீட் சம் சப்போர்ட் இல்லையா? அப்ப நம்ம எதுல வைக்கணும் ஸ்நேகத்தை அப்படின்னு பார்த்தோம்னா நித்திய வஸ்து விஷயே ஸ்நேக அவசியம். எது பர்மனண்டா இருக்கோ அது மேல வைக்கணும். ஆமா. நித்திய வஸ்து எது அப்படின்னு கேட்டனா நம்மளோட ஆத்ம தத்துவம்னு எடுத்துட்டா அல்டிமேட் காட். அப்படி இல்லைன்னா நித்திய வஸ்துங்கிறது ஒண்ணுமே இல்லாம போகிற தன்மைதான், ஜீவன் முக்தி தான் இல்லையா? ஸ்டேயஸ்ல கொடுக்கக்கூடிய அதுதான். இந்த மிச்ச விஷயம் எல்லாம் என்னன்னு கேட்டனா நித்திய வஸ்து ஸ்டேயக.
நித்திய வஸ்து தான் நமக்கு ஸ்ரேயத்தை கொடுக்கக்கூடியது. மிச்சம் எல்லாம் அனித்திய வஸ்து. மிச்சம் எல்லாமே நமக்கு இடத்தை கொடுக்கக்கூடியது, மோகத்தை கொடுக்கக்கூடியது. அனித்திய வஸ்து ஸ்நேக மோக. நித்திய வஸ்து ஸ்நேக, நித்திய வஸ்துல ஒரு பிரம்ம தத்துவத்துல ஆசை வச்சனா ஸ்ரேயக. அனித்திய வஸ்து விஷயத்துல ஸ்நேகம் வச்சனா மோகம் தான். ஓகே. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டேன்னா, அர்ஜுன விஷயத்துல சொல்றாரு. அர்ஜுன வந்து சண்டை போட வேண்டிய இடத்துல என்ன பண்ணா, எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே மனசு அப்படியே அவனுக்கு இலகி போயிடுது இல்லையா. எதிர்க்க இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் நான் எப்படி கொல்லுவேன் அப்படின்லாம். அர்ஜுனஸ்ய ஸ்நேக ததா ஏவ. எப்படி வந்தது அர்ஜுனஸோட ஸ்நேகம் அப்படின்னு கேட்டேன்னா, அதனாலதான் வந்தது பற்று. அது எப்படிப்பட்ட பற்று அப்படின்னு கேட்டேன்னா, இங்க வந்து மறைமுகமா பார்த்தனா என்ன அர்த்தம் கேட்டனா, நீங்க சான்ஸ்கிரிட்ல பாத்தீங்கன்னா மம என்னோட 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 மம அகம்பாவேன ஏவ. அதாவது அகம்பாவம்னு சொல்றோம் நம்ம. ஆக்சுவலி அகம்பாவத்தை கூட மாத்தி விட்டுட்டோம். திமிரு புடிச்சு அலையறாங்கிற மீனிங் கொடுக்கறோம். ஆக்சுவலா அகம்பாவம்னா என்னோடது என்னோடது என்னோடது, அல்டிமேட்டா என்னோடதுன்னு அந்த பொசசிவ்னஸ். இங்க மறைமுகமா நமக்கு என்னோட உறவுக்காரா அப்படிங்கிற எண்ணம் தானே அவன் மனசுல வந்து. அதனால ஹவு ஹி வாஸ் இது அதுல இருந்து வெளியில வந்தானா கேட்டதா, கிருஷ்ணனால, பிகாஸ் ஆஃப் கிருஷ்ணா ஹி கேம் அவுட். முக்தவான் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சிருக்கேன். அதாவது நோட்ஸ் எப்படி எழுதிருக்கேன்னா, முடிஞ்ச வரைக்கும் சம்ஸ்கிருதத்துல நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நோட்ஸ் வந்து அவர் சொல்ற 3 points ஐ ஹவ் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட். அதனால அந்த பாயிண்ட் சொல்றா. சோ இங்க வந்து மதிரா மாதிரி மோக கல்லு எப்படி இருக்குன்னு சொன்னா, அது உடம்புக்கு நல்லதா கிடையாது, கெட்டதுதான். ஆனா அது எப்படி இருக்கு, அந்த நிமிஷம் பார்த்தா ஏதோ சந்தோஷமா இதுல சொர்க்கலோகத்துக்கு போன மாதிரி எல்லாரும் நினைச்சிருந்தானே அது கிட்ட போய் விழுதா. சோ அது மோகம், மோக ஜனக. ஆனா நிஜமா அது கிடையவே கிடையாது. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலன்டா சொல்றதவர் இந்த பற்ற. பற்றுக பற்றற்றான் பற்றினே. ஐ லவ் திஸ் திருவள்ளுவர் குறை. பற்றுக பற்றற்றான் பற்றினே அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. சூப்பர் ஆன்சர் இல்ல? கரெக்ட். சோ அந்த பற்றுக பற்றற்றான் பற்றினே, பற்று இல்லாதவர் மேல பற்ற வச்சணும். அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இத போய் புடிச்சிருந்தா இந்த பற்று விடும். ஓகே ஓகே. ஆப்டாதான் இந்த இதுக்கு. ஓகே. கேச்ச தஸ்யவஹ. ஆன்சர் வந்து விஷயாஹ. who are the thieves? கே தஸ்யவஹ. தஸ்யவஹனா thieves not. கே அவங்க யாரு? அகைன் வந்து திருப்பி ஒண்ணுதான் விஷயம்னு பார்த்தனா. விஷயம்னாலே அதுக்கு பேர் தான் விஷயேந்திரியகான்னு பேரு. இந்திரியம் வந்து எதுக்கு பின்னாடி போகுது? விஷயானாம் பிரதி கச்சதி கதா ஏவ தே விஷயேந்திரியாக அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னெல்லாம் விஷயம் எப்பவுமே பஞ்சேந்திரியத்துல இடத்தெல்லாம் கவர் ஆகுது? சப்த ரூப ரசகந்த ஸ்பர்ஷாதயாக பஞ்சேந்திரிய விஷயாக. இந்த பஞ்சேந்திரியத்துக்கு விஷயமா இருக்கிறது என்ன? சப்தம் ரூபம் ரச கந்தம் ஸ்பர்ஷம். இந்த 5 விஷயம்தான். சோ இந்த 5 விஷயத்தாலதான் மனுஷனுக்கு முன்னாடி சொன்ன பற்று வருது. அந்த பற்றால மோகம். ஓகே. சோ இந்த 5 தான் மெயினா திருடாஸ். நம்ம உடம்புக்குள்ளேயே உட்காந்துட்டு நம்மளோட இந்திரியங்களை திருடிண்டு நம்மள வந்து பகவான் அடைய விடாம பண்ணிட்டு இருக்காது. தேகேவ திஷ்டந்தி தஸ்கராக. இந்த தேகத்துலதான் இருக்காங்க திருடாஸ். வெளியில போய் ஒன்னும் தேடுறதுல அர்த்தம் இல்ல. அவங்க என்னத்த திருடுறாங்க அப்படின்னு கேட்டனா, ஞான ரத்ன அபகாராய. ஞானமேவ ரத்னம். அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த ரத்னத்தை அபகரணார்த்தம் திருடுறதுக்காக, அந்த திருடத்துக்காக இந்த இந்திரியாக எங்க இருக்கு? மம சரீரே ஏவ திஷ்டந்தி தேகே ஏவ திஷ்டந்தி. மமன்னு சொல்ற எல்லாரோட அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சர்வேஷாம் சரீரே ஏவ தஸ்கராக திஷ்டந்தி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னால எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இது ஆக்சுவலி எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு நைட் வந்து இது பண்ணணும்ல, காவல் காப்பால. அந்த காலத்துல காவல் காக்கத்தே வந்து காவல் காக்குற அந்த பர்டிகுலர் வந்து ஞானியா, ஒரு ஞானி வந்து இந்த மாதிரி பாடிட்டு போனாராம்.
திருடங்க வந்து தேகே திஷ்ட நிதஸ்கராக ஞான ரத்னாபகாராய தஸ்மா ஜாக்கிரத ஜாக்கிரத அப்படிங்கிற மாதிரி. திருடன் வந்து உடம்புக்குள்ள இருக்கான், ஞான ரத்னத்தை திருடுறதுக்காக இருக்கான், அதனால மூச்சுக்கோ அப்படின்னு பாடிட்டே போனாராம். சோ அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இது திருப்பி நம்ம சொல்லணும்னா அகைன் வி ஹாவ் டு கம் டு பகவத்கீதா. இங்க பகவத்கீதா நல்லாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுல வந்து எப்படி வருது இந்த தஸ்கரா எப்படி திருடின்னு போறா அப்படின்னு கேட்டேன்னா, விஷயான் ஜாயத்தோ, அந்த ஸ்லோகம் உங்களுக்கு ஞாபகம் பாடலாம். ஜாயத்தோ விஷயான் பும்சக சங்கதத்தோ உபஜாயதே. சோ விஷயான் ஜாயத பும்சக, இந்த விஷயங்களையே நினைச்சிட்டு இருக்கிற இந்த மனுஷன் அவனுக்கு என்ன ஆகுது, அவனுக்கு தேஷு தேஷு ரெஃபர்ஸ் டு தேஷு விஷயேஷு சங்கக உபஜாயத்தே, பற்று. சங்க மீன்ஸ் இந்த இடத்துல பற்று தான், அதோட தொடர்பு உண்டாடுறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சங்கா ஜாயத்தே காமக, அந்த பற்றுனால அந்த தொடர்புனால காமக ஜாயதே, அதுல இருந்து காமம் உண்டாருது. காமா குரோதோ விஜாயதே, காமத்தில இருந்து குரோதம் வருது. குரோதத்தால என்ன ஆகுது, குரோதாத் பவதி சம்மோக, குரோதத்தினால சம்மோக பவதி. சம்மோகன்னா சித்த பிரமன்னு வச்சுக்கோங்களேன். அதுலயே ஒரு ஓவரா கோயிங் பிஹைண்ட் தட் அப்படின்னா யூ பிகம் அப்சஸ்ட் வித் தட் இல்லையா? குரோதாத் பவதி சம்மோக, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக, சமோகாத் அதுலயே அந்த மோகத்தால என்ன ஆகுதுன்னு கேட்டா ஸ்மிருதேகே விப்ரமக, அந்த புத்தி அந்த நினைவுகளோட விப்ரமக மென்டலாவே ஆயிடுறான். ஓகே ஓகே. சோ ஸ்மிருதி பிரம்ஷாத், அந்த நினைவுகள் தப்பறதே என்ன ஆகுது, ஸ்மிருதி மனசுல இருக்கிற அந்த ஞாபகங்கள் வந்து பிரம்ஷாத் நழுவி போனா புத்தி நாசக. சோ புத்தி நாசம் ஆயிடுறது. நான் ஃபைனலா புத்தி நாசா பிரணஷ்யதி, புத்தியோட நாசத்தினால ஒருத்தன் அழிஞ்சு போயிடுறான். ஓகே. சோ ராகத்வேஷ வியுக்தை தூ விஷயான் இந்திரியைஹி சரன் ஆத்மவசிய விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. சோ ராகத்வேஷ வியுக்த, ராகம் துவேஷம் இதுல இருந்து நம்ம வியுக்தமா இருக்கணும். இந்திரியங்கள் பின்னாடி போனாலே காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரியம் எல்லாம் புத்தி நாசம் தான். ராக துவேஷத்துல இருந்து வியுக்தனா இருந்தனா விஷயான் இந்திரியைஹி சரண், அந்த விஷயங்கள்ல இருக்கிற இந்திரியங்கள் இஷ்டம் போலதான் விஷயத்துல போயிட்டு இருக்கும். அதுல இருந்து அவன் வெளியில வந்தனா ஆத்மவசியைஹி விதேயாத்மா, ஆத்மத்தை தன்னோட கண்ட்ரோல் பண்ணின அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கிறவனான அவன் பிரசாதம் அபிகச்சதி. இங்க பிரசாதம்னா என்ன எடுத்துக்கணும், மோட்சம். ஃபைனலா அதுதான் மோட்சம். அந்த மாதிரி அவன் வந்து கடைசியில வந்து அந்த மோட்சத்தை போய் அவன் அடைவான் அப்படின்னு சொல்றது. சோ இந்த ஸ்லோகம் வேணா நீங்க ஒரு வாட்டி படிக்கலாம் உங்களுக்கு கிட்ட புக் இருந்தனா. ஆக்சுவலி 2.3 ஒரே நிமிஷம் 2.61 ஐம் சாரி 2.62 ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஒரே நிமிஷம். கீதா தானே சொல்றேன்? ஆமா, ஒரே செகண்ட் இருக்கு. அந்த 4 ஸ்லோகம் அவ்வளவு சூப்பர் ஸ்லோகம், அதுதான் விஷயம். ஓகே, எடுத்துட்டேன். 61 ல இருந்தா மேம்? ஆமா. எஸ். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ. 51 ஆமா. சரி படிங்க, அதுல இருந்தே படிங்க. ஒரு ஸ்லோகம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். படிங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. படிங்க பரவாயில்ல. 61 தானே சொல்றேன். படிங்க பரவாயில்ல. ஒரு ஸ்லோகம் எக்ஸ்ட்ரா படிக்கிறது ஒன்னும் தப்பு இல்லை. அதுலயும் அதேதான் விஷயம் வருது. வசேஹி யஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதானி. வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா த்யாயதோ விஷயான் பும்சஹ சங்கேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோபிஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹः சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமः ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசः
बुद्धिनाशात् प्रणश्यति रागद्वेषवियुक्तैस्तु विषयानिन्द्रियैश्चरन् आत्मवश्यैर्विधेयात्मा பிரசாதமதிகச்சதி. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஸ்லோகம். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன், இத நம்ம அப்படின்னா இந்த விஷயேந்திரியங்கள்ல இருந்து எப்படி வெளில வரணும் அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம வெளில வரத்துக்கு ரொம்ப ஈஸியான வழி சத் சங்கம். அப்ப என்ன அதுக்கு இன்னொரு கொட்டேஷன், சத் சங்கத்வேயேவ நிசங்கத்வம், நிசங்கத்வேன நிர்மோகத்வம், நிர்மோகத்வேன நிச்சலத்வம், நிச்சலத்வே ஜீவன் முக்தி. ஒரு ஸ்லோகம் சத்சங்கத்வேவ, அந்த நல்ல சங்கம் நமக்கு குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் குட் நல்லவாளோட தொடர்பு கிடைச்சதுன்னா நிசங்கத்வம், பற்று இல்லாம இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த பற்று போயிடும். நிசங்கத்வே, பற்று போச்சுன்னா இந்த நிசங்கங்கிறது பற்று இல்லைன்னு எடுத்துக்கணும். ஓகேயா? ஏன்னா நல்ல விஷயங்கள்ல போனா அன்வான்ட் இந்திரியத்துக்கு பின்னாடி ஓட மாட்டோம். கொஞ்சம் இதுவும் மரபுமா இந்திரியம் தான், ஆனா இந்திரியம் வந்து சேயமா இருக்காங்க இல்லையா? ஏன்னா மனுஷன் பை நேச்சர் வந்து இனி சமாளம்படும். சும்மா வந்து யாராலுமே ஒண்ணுமே நினைக்காம இருந்தாதான் 1000 எண்ணம் மனசுல வரும் இல்லையா? அப்ப நம்ம ஹவு டு கண்ட்ரோல் அவர் மைண்ட் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயங்களை போய் படிங்க. அட்லீஸ்ட் அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். நிசங்கத்வேன நிர்மோகத்வம், நிசங்கத்தால என்ன ஆகும்? பற்று இல்லாததுனால நிர்மோகத்வம், மோகம் வராது. மோகம் வந்தாதானே அடுத்தது காம குரோத மோகம், அப்புறம் வந்து நமக்கே வேணுங்கிற லோபம், அந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு போகும். மோகம் இல்லைன்னா என்ன ஆகும்? நிர்மோகத்வே நிச்சலத்துவம், நிச்சலம்னா அந்த மனசு வந்து அமைதியாயிடும், சலனம் இருக்காது. சலனம் இல்லாத ஒரு சலத்வசிய அபாவக நிச்சலத்துவம், மனசுல ஒரு காம் மைண்ட் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? மைண்ட் காமா எதுவும் வேணும் இல்லாம அப்படியே தண்ணீர் அசையாம நின்னா என்ன ஆகும்? நிச்சலத்வே ஜீவன் முக்தி. அப்ப இங்கேயே ஜீவன் முக்திங்கிற அந்த நிலைமைய மனுஷனால அடைய முடியும். சோ தத்திய வகை எங்க இருக்காங்க? வெளியில இல்லப்பா, உன் மனசுலதான் இருக்கா. உன்னோட சப்த விஷயங்கள் தான், இந்த விஷயம்தான் வந்து உன்னோட தசிய வகை. அதுல இருந்து உன்னை காப்பாத்திக்கோ. நீ ஆசைப்பட்டனா என்ன நடக்கும்? குரோதம், குரோதத்தால காமாத் குரோதக, அது கூட சொல்லுவோம் தெரியும்ல, காமாத் குரோதக, காமத்தால நமக்கு இது வேணும் வேணும் அப்படிங்கறதுனால அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன ஆகும்னா குரோதம் ஆயிடும். அவங்கிட்ட இருக்கே அப்படின்னு ஒரு பொறாமை, அந்த பொறாமையால அவன் ஒரு ஆள் மேல ஒரு காரணம் இல்லாத ஒரு வெறுப்பு, கோபத்தால மனசு கலங்கி சமோக புத்திநாசக, புத்தி கெட்டு போறது. புத்திநாசத்தால கடைசியில என்ன ஆகும்? அவன் எல்லாமே இழந்து போயிடும். இழந்துட்டு நஷ்யதி பார்த்தோம். சோ நம்ம அதனால we have to be very careful. சத்திய வகை வித்யா. I love this. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கா பவவல்லி. ஓகே, பவவல்லி. பவனா நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துட்டோம். சம்சாரம் தான் பவ. இருக்கும்ல, இருப்பு இருக்கு. இருப்புனா என்ன அர்த்தம்? புனர்ஜென்மம், புனரபி ஜனனம், புனரபி மரணம். இதுதான் நம்மளோட பவமா இருக்கு இல்லையா? பவ சாசனை நிறைய வாட்டி பார்த்தாச்சு. அதோட கொடி, பவவல்லிக்கு கொடியா இருக்குது. எதனால இந்த பவவல்லி வளர்றது அப்படின்னு கேட்டேன்னா, கிருஷ்ணா பேராசை, வேட்கை. ஒரு தாகமா? கிருஷ்ணானா தாகம், வேட்கை, பேராசை. கிருஷ்ணா அதான் கிருஷ்ணானா ஆக்சுவலி அதனாலதான் தாகம்னு நம்ம தமிழ்ல வேட்கை தாகம் எல்லாம் அந்த மீனிங் வருது. ஃபர்ஸ்ட்ங்கிற மீனிங் கொடுக்குறோம். சான்ஸ்கிரிட்டும் அதே மாதிரிதான், லிட்டரலி அதேதான். இப்ப வந்து கிருஷ்ணா ஏவ, இந்த ஆசை தான் புனர்ஜென்மனுக்கு காரணம், திருப்பி நம்மளோட பிறப்புக்கு காரணமா இருக்கு. கிருஷ்ணா அப்படின்னா, கிருஷ்ணா இல்லைன்னா என்ன ஆகும்? முன்னாடி பார்த்த மாதிரி பற்று இல்லாம போயிடும். பற்று இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பகவத் பிராப்திக்கு பவதி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆல்வேஸ் எப்பவுமே இந்த கிருஷ்ணாவோட எக்ஸாம்பிள்னா பாவம் ஜடபரதரை தான் சொல்லுவா. ஜடபரதர் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டார். ஆல்மோஸ்ட் சித்தி, எல்லா சித்தியும் கிடைச்சுட்டு பற்று 0. எதை பத்தியும் கவலைப்படாம அவர் லிட்டரலி மோட்சத்துக்கிட்ட போயிட்டார். அப்ப என்ன ஆச்சு? நல்லா தியானம், மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறதே அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மான்
அம்மா இல்லாம அந்த பிறந்த உடனே அம்மா செத்து போயிட்டா. சோ இவரோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டனா, அந்த மானை காப்பாத்தணும், தான் தான் காப்பாத்தணுங்கிற அந்த நிலைமைக்கு வந்து, அது தப்பு இல்லை, அது கூட மன்னிக்கலாம், அதுல பாசம் வச்சுட்டார். மான் சாப்பிட்டுதா, மான் தூங்கிதா, மான் இருக்கா, என்ன பண்றது மான், இந்த கவலையோடயே நிஜமாவே அவருக்கு ஒரு சாக நிலைமை வந்து மான் பத்தி தான் கவலைப்பட்டு இருந்தாரா கடைசியில. சோ அடுத்த ஜென்மத்துல வந்து மானா போறாரு அப்படின்னு. சோ தட் இஸ் வை நம்ம சொல்லுவோம், சாகரத்தை வந்து நம்ம வந்து we should always think about அந்த அல்டிமேட் டைம்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் பிறப்போட பீஜமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளோட ஹிந்துயிசம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு தாட் வந்து. So we have to ensure that we think about good things when we die. அது எப்படி வரும் அப்படின்னா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கிறேன். பிகாஸ் வந்து நம்மளால அப்புறம் செய்ய முடியாது. அந்த நிமிஷத்துல வந்து உயிர் போதேங்கிற எண்ணம் தான் வரும், இப்பவே நான் பண்ணி வச்சுடுறேன் அப்படிங்கிறோம். செகண்ட்லி எவ்ரிதிங் இஸ் ஹேபிட் பிராக்டிஸ் தான். இப்ப சொல்லுறதா நமக்கு அப்ப திடீர்னு மட்டும் வந்துருமோ? வராது. அதுக்காகவாது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தான் அந்த காலத்துல சாமி பேரெல்லாம் வச்சா, பிள்ளைகளே கூப்பிட்டா நாராயணன் கூப்பிட்டானா லாஸ்ட் நிமிஷத்துல புள்ள பேர்ல நாராயணன் வருமானு அது கதை ஒண்ணு உண்டு தெரியும் இல்ல. அதனால அந்த கதையில வந்து அவ எல்லாம் பாவம் பண்ணிருப்பான், கடைசியில நாராயணன் கூப்பிட்டுட்டான். அதனால அந்த சிவாஸ் வந்து நாராயணன் கூப்பிட்டா நீ வந்து உனக்கு எடுத்துட்டு போக முடியாது சான்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவனை காப்பாத்திடுவாங்கிற மாதிரி, நரகத்துக்கு போகாம காப்பாத்திட்டான்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி. சோ மொத்தத்துல என்ன விஷயம் இங்க அகைன் திருப்பி நம்ம ஜென்மத்துக்கான நம்ம பீஜம் போடுறது நம்ம தான். பகவான் ஒன்றும் பீஜம் போடல, நம்ம கர்மங்கள், நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட இதுதான் ஆசைதான் மறைமுகமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சோ இங்க வந்து கிருஷ்ணா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, ராகாத்மகம், ஆசை. ராகம்னா ஒரு விஷயம், கிட்டத்தட்ட ஸ்நேகம் தான். மறைமுகமா பார்த்தோன்னா அப்படி இப்படி இன்று எல்லாமே ஒரே விஷயம் தான் வருது. ஸோ நம்ம எப்படி அகைன் எப்படி பண்ண முடியும் இதுக்கு அப்படின்னு கேட்டனா, திருப்பி முன்னாடி சொன்ன அதே விஷயத்த தான் திருப்பி சொல்றார். நம்ம என்ன பண்ண முடியும், அனித்திய விஷயே ராகக ந காரியக. நம்மளோட ஆசை கிருஷ்ணா வந்து அனித்தியமான விஷயத்துல இருக்கக்கூடாது. நமக்கோட நித்திய வஸ்து விஷயே நம்மளோட ராகம், நம்மளோட கிருஷ்ணா இருந்ததுன்னா, நித்திய விஷயத்து பிரம்ம தத்துவம், அதுல நமக்கு ஆசை இருந்ததுன்னா, அதர்வைஸ் பக்தி யோகை இருந்ததுன்னா, முக்திக்கு பவேத், நிச்சயமா நமக்கு முக்திக்கு கிடைக்கதான் செய்யும். அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதுலயும் நம்ம அக்கௌண்ட் செட்டில் பண்ணணும் இல்லையா. we should not have actually புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாப்பமும் இருக்கக்கூடாது. புண்ணியம் இருந்தாலும் பிறப்பு உண்டு, பாபம் இருந்தாலும் பிறப்பு உண்டு. also avoid it. எதுவுமே இல்லாம நம்ம ஜீரோ பண்ணணும்னா, காயேன வாச்சா மனசேந்திரேவா புத்தியாத்மனா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணா இது சமர்ப்பயாமி. எது பண்ணாலும் நமக்கு அப்படின்னு இல்லாம எல்லாத்தையும் பகவத் அர்ப்பணத்துக்காக நம்ம நிச்சயமா பண்ணினோம்னா அல்டிமேட்டா நம்மளோட பேலன்ஸ் ஜீரோ ஆகும். அது ஒண்ணுதான் நம்ம பகவ வள்ளி இதுல இருந்து தப்பிச்சுக்கிற ஒரே வழி. சோ கிருஷ்ணா இருக்கக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறோம், நம்மளோட டே டு டே லைஃப்லயே நமக்கு எப்படி இருக்கு, நமக்கு we need some credit. நோ இதெல்லாம் படிக்கிறதே தவிர நம்ம இப்படி இருக்கோமாங்கிறது பெரிய கொஸ்டின் இல்லையா. அட்லீஸ்ட் இப்படி இருக்கேன்னு we know all this or that. எல்லாத்துக்குமே அந்த கிரெடிட் வேண்டி இருக்கு, அந்த என்ன பண்றான்னு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது வேண்டி இருக்கு மனுஷாளுக்கு. அது கூட எதிர்பார்க்காம இருக்கணும் ஸ்பீக்கிங். அதுதான் இல்லன்னா பேர் வாங்கறதுக்கு இன்னொரு ஜென்மம் கிடைக்கும் தேவையா?